வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தோழி ஏஞ்சல் ஸ்ருதி. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பெண்களாகிய நமக்கு மாதவிடாய் காலங்கள் ஏற்படும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய பேடை எவ்வாறு அணிய வேண்டும் என்பதை பற்றி இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு எத்தனை பேடை மாற்ற வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிற டைமில் ஒவ்வொரு 4 முதல் 6 மணி நேரத்துக்குள் பேடை கண்டிப்பாக மாற்றணும். சரிங்களா? ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பேடை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது பார்த்திங்கன்னா காட்டன் பேடாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த விஸ்பரு, ஸ்டே ஃப்ரீ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேடெலாம் பயன்படுத்தாதீங்க தயவு செய்து. காட்டன் பேடு, ஆர்கானிக் பேடு நிறைய இருக்குது மார்க்கெட்டில். அதை வாங்கி பயன்படுத்துங்க. அதுதான் 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் பேடு. சந்தையில் மனம் சேர்க்கப்பட்ட சிந்தட்டிக் செய்யப்பட்ட பேன்கள் உள்ளது. இவற்றில் வாசனையற்ற காட்டன் பேடைகளை பயன்படுத்துவதே உடல் நலத்திற்கு நல்லது. காட்டன் பேடில் பார்த்திங்கன்னா வாசனை இருக்காது. 100% பார்த்தீங்கன்னா பருத்தி பஞ்சியால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பயன்படுத்தும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தப்போக்கை 100% உறிஞ்சிக்கும். ஓகேங்களா? நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுவே நீங்கள் சிந்தட்டிக் பேடு, பிளாஸ்டிக் பேடு பயன்படுத்துகிறீங்க, விஸ்பரோ ஸ்டே ஃப்ரீயோ அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஜெல் கொடுத்துருப்பாங்க உள்ளார. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா என்ன வருது குறைப்பான்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காலத்தில் நமக்கு அந்த பேடை பயன்படுத்தும் போது குழந்தையின்மை பிரச்சனை நிறைய வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையம், இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் அதிகமாக பிரச்சனை ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் பேடை மாற்ற வேண்டும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாதவிடாய் காலத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள் ரொம்ப வேகமாக செயல்படும். நீங்கள் பேடை மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதிக அளவில் உற்பத்தி ஆகிட்டு நம்மளுடைய தோலில் எரிச்சல் ஏற்படுத்தி சருமத்தை பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அதனால் அதை வெளியே வரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேடை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக ரத்தப்போக்கு முதல் 2 நாளில் அதிகமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் 3 மணி நேரத்துக்கு பேடை மாற்றியே ஆகணும். கடைசி பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 2 நாளில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் 6 மணி நேரத்துக்கு ஒரு பேடை மாற்றினா போதும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் பேடை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். புதுமண தம்பதிகள் கருத்தரித்தல் மையத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படாது. நீங்கள் பிளாஸ்டிக் சிந்தட்டிக் பேடை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக கருத்தரித்தல் மையத்தை தான் போயாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கெமிக்கல் நம்மளுடைய பகுதியில் தங்கி இருக்கிறதுனால நம்மளுடைய உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி நம்மளுடைய கருவுறுத்தலை தடுக்கிறது. அதனால் நம் அனைவரும் காட்டன் பேடுக்கு மாற வேண்டும். நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். தொலைக்காட்சிகளில் விளம்பரங்களை பார்த்து மயங்க வேண்டும். எது நல்லதோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள். நமக்கும் நல்லதாக இருக்கும், நம்முடைய மண்ணிற்கும் நல்லதாக செய்ய வேண்டும் என்றால் காட்டன் பேடை வாங்கி பயன்படுத்துங்கள். பிளாஸ்டிக் பேடை தவிர்த்திடுங்கள். பிளாஸ்டிக் பேடை பயன்படுத்துவதனால் சுற்றுச்சூழலுக்கும் மாசு ஏற்படுகின்றது. காட்டன் பேடை பயன்படுத்தினால் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் இல்லாமல் எளிமையாக அந்த பேடு பார்த்தீங்கன்னா மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும்.
ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.